ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பூண்டு குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், பூண்டு நல்லா ஒரு நெருக்கி அரை கிலோத்தக்க பூண்டு உரித்து எடுத்துருக்குறோம். கொஞ்சம் ஒரு 15 சின்ன வெங்காயம், வீட்டு மசாலா தூள் கொஞ்சம், தக்காளி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் மிளகும் எடுத்துருக்கோம், கொஞ்சம் புளிக்கரைசல். இப்போ நாம் எப்படி பூண்டு குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போது சட்டி நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நாம் உரிச்சு வச்சுருக்கோம். பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா அலசிட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே பூண்டு வெங்காயமும் நல்லா வரும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு நம்ம வதங்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பூண்டு வதங்கிருச்சு. இந்த பதத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடும். தக்காளியும் நல்லா பாருங்கள் கண்ணாடி பழத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள் எல்லாத்தையும் போடுவோம். எனக்கு இது பூண்டு குழம்புக்கு கொஞ்சம் காரமாக தூக்கலாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக புளிக்கரைசல். ரொம்ப புளி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், பூண்டில் ரொம்ப புளி சார்ந்துடும். அது ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக புளிக்கரைசல், தேவைக்கு தண்ணி. சரிங்களா? இப்போது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தேவைக்கு உப்பு போட்டுக்குவோம். இப்போ நல்லா கொதித்து வற்றி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரட்டும். அப்புறம் பாருங்கள், நம்ம பூண்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு அப்பளம் பொரிச்சுக்கிட்டா, சிம்பிளாக அப்பளம் பொரிச்சிட்டா கூட நீட்டாக சாப்பிட்றலாம். காய்கறி கூட தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக. சரி, நல்லா கொதித்து எண்ணெய் பிரியும். ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ பார்ப்போம் நம்ம பூண்டு குழம்ப. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே சுட சுட சாப்பாடு போட்டு அப்படியே வச்சு ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.